அவங்க ஷூட்டிங் மேல ஃபோக்கஸ் பண்ணட்டும். நம்ம ட்ரம்ப் டாரிஃப் மேல ஃபோக்கஸ் பண்ணுவோம். ஸோ ட்ரம்ப் டாரிஃப் மேல ஃபோக்கஸ் பண்றதுக்கு முன்னாடி வந்து நம்ம பேசிக் தெரிஞ்சுக்குவோம். அதாவது பேசிக்னா ட்ரம்ப் வந்து ஜெயிச்சாரு. எங்க ஜெயிச்சாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நவம்பர் 5 2024ல வந்து பிரசிடென்ட் எலக்ஷன்ல அவர் ஜெயிச்சாரு. ஸோ சும்மா பேசிக் சொல்றேன். நவம்பர் 5 வந்து 2024ல வந்து அவர் பிரசிடென்ட் எலக்ஷன் ஜெயிச்சாரு. 312 எலக்ட்ரல் வோட் வந்து அவருக்கு கிடைச்சுச்சு. கமலா ஹாரிஸ் வந்து அவங்களுக்கு எதிர்ல நின்டாங்க. 226 வோட் கிடைச்சுச்சு. ஸோ ஜனவரி 20ஆம் தேதி பார்த்தீங்கன்னா, அவர் வந்து ஸ்வான் பண்ணாரு. ஸ்வான் பண்ணாருன்னா, அந்த உறுதிமொழி எடுத்தாரு. நான் வந்து பிரசிடென்ட் ஆறேன் அப்படிங்கிற மாரி அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் இருக்கும்ல, அந்த இதெல்லாம் எடுத்தாரு. ஸோ இப்போ வந்து நம்ம ட்ரம்ப் டாரிஃப்குள்ள போவோம். ஸோ ட்ரம்ப் டாரிஃப் எப்ப ஆரம்பிச்சுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏப்ரல் 2, 2025. ஸோ ட்ரம்ப் வந்து அந்த நாள வந்து அவரு லிபரேஷன் டே அப்படின்னு அவரு சொல்றாரு. ஸோ அந்த நாள வந்து அவர் என்ன சொல்றாருன்னா, டிக்ளேர்ட் நேஷனல் எமர்ஜென்சி. அன்னைக்கு வந்து அது நேஷனல் எமர்ஜென்சியா இருந்துச்சாம். ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, ட்ரம்ப் டாரிஃப் அனவுன்ஸ் பண்றனால. ஸோ அவர் வந்து அத 2 மேஜர் பார்ட்டா வந்து அனவுன்ஸ் பண்ணாரு. ஸோ என்னென்ன மேஜர் பார்ட் அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து இது எக்ஸாம்பிள் பார்த்துக்கோங்க. எக்ஸாம்பிள்னா சைனாக்கு வந்து இவ்வளோ பெர்சன்டேஜ், அப்புறம் யூரோப்பியன் யூனியனுக்கு 20% வியட்நாமுக்கு 46, மெயினா இந்தியாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 26% இந்த மாரி வந்து அவர் நெறைய ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் ஒவ்வொரு மாரி வந்து இவ்வளோ பெர்சன்டேஜ்க்கு ஏத்த மாரி அவர் டாரிஃப் போட்டிருக்காரு. ஸோ இத பாஸ் பண்ணி பார்க்கணும்னா பார்த்துக்கோங்க. நீங்க பார்த்துருந்தீங்கன்னா ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஸோ அடுத்து பார்ப்போம். முன்னாடி வந்து யுஎஸ்க்கு நம்ம ஏதாவது பொருள் அனுப்பணும்னா 2-3% தான் டாரிஃப் இருந்துச்சு. அதாவது இப்ப ரூ. 100க்கு நம்ம இந்தியாவிலேருந்து யுஎஸ்க்கு போகுதுன்னா, அங்க யுஎஸ்ல இறங்கும்போது அடுத்து அவங்க 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 காஸ்ட் அங்க எவ்வளோ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரூ. 102 தான் வரும். ஸோ இப்ப ஏப்ரல் 2 அனவுன்ஸ்மென்ட் பண்ண பிறகு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 10% வந்து யுனிவர்சல் டாரிஃப். யுனிவர்சல் டாரிஃப்னா 10% வந்து கண்டிப்பா குடுக்கணும் அப்படிங்கிற மாரி. ஸோ இப்ப நீங்க பொருள் அனுப்புனீங்கன்னா, அது ரூ. 110க்கு விழுகும். முன்னாடி எவ்வளோ இருந்துச்சு? 102 இருந்துச்சு. ஸோ 102லேருந்து இப்ப 110 பிளஸ் பிளஸ் என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 11-50% வந்து ரெசிப்ரோக்கல் டாரிஃப் ஆன் 57 கண்ட்ரீஸ். 57 கண்ட்ரீஸ்னா, இந்த இப்ப காமிச்சேன்ல, இந்த கண்ட்ரீஸ்லாம். இது வந்து அவரு சின்ன போர்டு தான் வச்சிருக்காரு. பட் வந்து 57 கண்ட்ரிக்கு வந்து இந்த இந்த ரெசிப்ரோக்கல் டாரிஃப் அப்படின்னு போயிருக்கு. ஸோ ரெசிப்ரோக்கல் டாரிஃப் ஏன் வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க பாருங்க. இப்போ அமெரிக்காலருந்து ஏதாவது பொருள் வந்து இந்த நாட்டுக்கெல்லாம் வந்துச்சுன்னா, எவ்வளோ டாக்ஸ் போடுறாங்க அப்படின்னு பாருங்க. ஸோ இவங்க வந்து எவ்வளோ போட்டிருக்காங்க? வெறும் 2-3% தான். மத்த நாடு யுஎஸ்லருந்து வேற அவங்க நாட்டுக்கு ஏதாவது பொருள் வந்துச்சுன்னா, யுஎஸ் ப்ராடக்ட்ஸுக்கு இவ்வளோ பெர்சன்டேஜ் டாக்ஸ் போடுறாங்க. ஸோ இது ஒரு காரணமாவும், அப்புறம் இந்த டாரிஃப்லாம் எதுக்கு போடுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பொருள்லாம் வந்து நம்ம நாட்ல வந்து கண்ட்ரோல் பண்ணிறக்கூடாது அப்படின்ட்டு. அந்த டாரிஃப் போடுறனால அவங்க டொமஸ்டிக் டொமஸ்டிக்ல வந்து புரொடக்ஷன் ஏத்த பார்ப்பாங்க. அதாவது உள்நாட்ல வந்து புரொடக்ஷன் அதிகமாகணும். வெளிநாட்ல இருக்கிற பொருள் வந்து அவ்வளவா விக்கக்கூடாது அப்படின்னு நெனைப்பாங்க. ஸோ அவ்வளவா விக்கக்கூடாது அப்படின்னா, அவங்க டாரிஃப் ஏத்தி தான் ஆகணும். டாரிஃப் ஏத்துனா தான் அந்த பொருள் விக்காது. ஏன்னா அது அதிக விலையில விக்கும். ஸோ இதான் கொஞ்சம் பேசிக். ஸோ அடுத்து இங்க என்ன நடந்துச்சு? 10% டாரிஃப் வந்து பேசிக்கா போட்டிருக்காங்க. முன்னாடி 2-3% இருந்துச்சு. ஸோ முன்னாடி 2-3%ல இருந்து 10% ஏத்திருக்காங்க. ஸோ அது எப்ப இருந்து எஃபெக்டிவ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏப்ரல் 5ஆம் தேதி வந்து ஓகே ஆயிரும் அப்படின்னு சொல்ட்டாங்க. யார் யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எவ்ரி கண்ட்ரி. முன்னாடி வந்து 2-3% வந்து எல்லாத்துக்கும் இருந்துச்சு. இப்போ 10%. ஸோ 10%ங்கிறது கண்டிப்பா எல்லாத்துக்கும் இருக்கும் அப்படிங்கிறத அவங்க மாத்திட்டாங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா 11-50% இருந்துச்சுல்ல. ஸோ மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 57 மேஜர் கண்ட்ரி போட்டிருக்காங்க. அது எப்ப ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏப்ரல் 9ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகும். ஒவ்வொரு கண்ட்ரிக்கு வித்தியாசமா இருக்கும். அத நீங்க ஃபோட்டோ பார்த்துருப்பீங்க. 11-50%க்கு ஏத்த மாரி ஹையஸ்ட் வந்து 50%, மினிமம் வந்து 11%. ஸோ ஒரு சில பேருக்கு ஒரு சில கண்ட்ரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, டாரிஃபே இருக்காது. அவங்களுக்கு மினிமம் 10% வந்து கண்டிப்பா இருக்கும் அப்படிங்கிற மாரி. ஸோ அடுத்து வந்து இப்ப என்ன நடந்துச்சு? இப்ப இல்ல, முன்னாடி தான். ஸோ ஏப்ரல் 9ஆம் தேதி என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த இவ்வளோ டாரிஃப் நடந்திருக்கு. ஸோ இவ்வளோ டாரிஃப் நடந்திருக்குன்னா, மேக்ஸிமம் வந்து நீங்க பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் பொருள்லாம் அமெரிக்காவுக்கு தான் போய் எக்ஸ்போர்ட் ஆகும். அங்கேருந்து போயி, அங்க இருக்கிற காசு தான் மத்த நாட்டுக்கு போகும். ஸோ இங்க என்ன ஆகுது? எக்ஸ்போர்ட் வந்து அதிகமா அமெரிக்கால ஆகுறனால, இப்ப டாரிஃப் போட்டாங்களா? ஸோ டாரிஃப் போட்டா என்ன ஆகும்? பொருள்லாம் கம்மியா விக்கும். கம்மியா வித்தா என்ன ஆகும்? ஸ்டாக் மார்க்கெட்ல தான் அடி விழுகும். ஸோ சுத்தி வளைச்சு பார்த்தீங்கன்னா, நீங்க எந்த நியூஸ் வந்தாலும் ஸ்டாக் மார்க்கெட்ல தான் அது அடி விழுகும். ஸோ என்ன ஆச்சு? இந்த டாரிஃப் போட்டனால மார்க்கெட் வந்து பேனிக் ஆயிருச்சு. ஸோ மார்க்கெட் பேனிக் ஆனனால டிலே பண்ணிட்டாங்க. யாரு? ட்ரம்ப். ட்ரம்ப் வந்து என்ன செஞ்சிருக்காங்கன்னா, 90 நாளைக்கு டிலே பண்ணிட்டாங்க. எத? அந்த ட்ரம்ப் டாரிஃப. அதாவது 10% வந்து அப்படியே தான் இருக்கு. 10% வந்து டாரிஃப் வந்து ரிமைண்ட் ஆக்டிவ் அப்படின்னு போட்டிருக்காங்க. 10% வந்து கண்டிப்பா இருக்கும். ஆனா, அந்த மத்த கண்ட்ரிலாம் ஒவ்வொரு கண்ட்ரிக்கு ஒவ்வொரு மாரி போட்டிருந்தாங்க பார்த்தீங்களா? இந்தியாவுக்கு பார்த்தீங்கன்னா 26% இது வந்து எடுத்துட்டாங்க. பட்
இந்தியாவிலேருந்து அமெரிக்காவுக்கு ஏதாவது பொருள் போச்சுன்னா ஃபார் அந்த 90 டேஸ்க்கு 90 நாளைக்கு 10% வந்து கண்டிப்பாக கொடுக்கணும். முன்னாடி எவ்வளோ இருந்துச்சு 2 to 3%. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. 2 to 3% முன்னாடி இருந்துச்சு. 10% வந்து இப்போ மினிமம் கண்டிப்பாக இருக்குது. ஸோ இதெல்லாம் மற்ற கண்ட்ரிக்கு கொடுத்த பெர்சன்டேஜ். ஸோ அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 90 நாள் வந்து கேப் இருந்துச்சு பார்த்தீங்களா? 90 நாளுக்கு வந்து டிலே பண்ணிட்டாங்க. 90 நாள் கழிச்சு தான் வரும் அப்படின்னு. ஏப்ரல் 2ஆம் தேதி அனௌன்ஸ் பண்ணாங்களா? ஏப்ரல் 2ஆம் தேதி அனௌன்ஸ் பண்ணி, அவங்க என்ன சொன்னாங்க, ஏப்ரல் 5ஆம் தேதி வந்து எஃபெக்ட் ஆயிரும். ஏப்ரல் 5லேருந்து நீங்க இந்த மாரி இந்த அனௌன்ஸ் பண்ண டாக்ஸுக்கு வந்து நீங்க குடுக்கணும் அப்படிங்கிற மாரி அவங்க அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ ஏப்ரல் 9ஆம் தேதி என்னாச்சு, இந்த மார்க்கெட்லாம் கிராஷ் ஆனனால, ஏப்ரல் 9ஆம் தேதி வந்து டிலே பண்ணிட்டாங்க. ஸோ நீங்க ஏப்ரல் 9ஆம் தேதியில இப்போதைக்கு இந்த இந்த டாக்ஸ மட்டும் கழிச்சுக்கோங்க. 10% டாக்ஸ் வந்து கண்டிப்பா இருக்கும். பட் இந்த கண்ட்ரிக்கு மேல போட்ட டாக்ஸ மட்டும் நான் எடுத்துக்கிறேன். ஆனா நீங்க எனக்கு ஜூலை 8ஆம் தேதிக்குள்ள 3 மாசம் டைம் குடுக்குறேன். அந்த 3 மாசம் டைம்க்குள்ள எனக்கு என்ன செய்யணும்னா நீங்க, தி டிசிஷன் இஸ் எய்ம் டூ கிவ் டைம் ஃபார் நெகோசியேஷன். எதுக்கு அந்த 90 நாள் குடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேசுறதுக்கு தான். அதாவது இம்போர்ட்க்கு நான் எவ்வளோ டாக்ஸ் குடுப்பேன், எக்ஸ்போர்ட்க்கு நீ எவ்வளோ டாக்ஸ் குடுப்ப. 90 நாளுக்குள்ள நீங்க முடிவு எடுக்கலன்னா, அந்த போர்ட்ல ஒரு பெர்சன்டேஜ் போட்டிருந்தார்கள் பார்த்தீங்களா? அந்த பெர்சன்டேஜ் வந்து ஓகே ஆயிரும். அந்த பெர்சன்டேஜ் தான் உங்களுக்கு டாரிஃபா விழுகும், டாக்ஸா விழுகும் அப்படின்னு அவர் சொல்ட்டாரு. ஸோ அமெரிக்காவுக்கும், சைனாவுக்கும் பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு ஒரு தனி போர் போய்க்கிட்டு இருந்துச்சு. தனி போர்னா, ஃபர்ஸ்ட்டு வந்து ட்ரம்ப்போட டாரிஃப் போர் போய்க்கிட்டு இருக்கு. எல்லா நாட்டு கூட. ஸோ அமெரிக்காவுக்கும், சைனாவுக்கும் ஒரு தனி போர் போகுது. என்ன ரிலேட்டட்னா, அதுவும் டாரிஃப் ரிலேட்டட் தான். பட் இவங்க போர் தனியா போய்க்கிட்டு இருந்துச்சு. ஸோ என்ன போர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு வந்து பிப்ரவரி, மார்ச் 2025லயேவும் இவங்களோட போர் ஆரம்பிச்சுருச்சு. நம்ம போர்லாம் எப்ப ஆரம்பிச்சுச்சு? ஏப்ரல் 2ஆம் தேதி ஆரம்பிச்சுச்சு. இவங்க போர் வந்து பிப்ரவரி 1ஆம் தேதி ஆரம்பிச்சுச்சு. ஸோ ட்ரம்ப் என்ன செஞ்சாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 10% டாரிஃப் ஆன் ஆல் சைனீஸ் இம்போர்ட்ஸ் எப்போ? பிப்ரவரி 1ஆம் தேதி. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சைனீஸ் வந்து இந்த ட்ரக் ட்ரக் டிராஃபிக்கிங் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. ஃபெனடைனைல் அப்படின்னா அது ஒரு ட்ரக்ஸு. ட்ரக்ஸ் வந்து டிராஃபிக் பண்றனால 10% வந்து சைனீஸ் இம்போர்ட் மேல போட்டாங்க. எந்த சைனீஸ் ப்ராடக்ட்ஸ் வந்து அமெரிக்காவுக்கு வந்துச்சுன்னா, அது மேல 10% டாரிஃப் போடுவோம் அப்படின்னு சொல்ட்டாங்க. ஸோ அடுத்து மார்ச் 4ஆம் தேதி என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருக்கு வந்து மனசு நிறையல. ட்ரம்புக்கு மனசு நிறையல. ஸோ அந்த 10%ல வந்து என்ன பண்ணிட்டாருன்னா, நான் 20% போடுறேன் அப்படின்னு சொல்ட்டாரு. ஸோ இப்ப என்னாச்சு, சைனா காண்டாயிருச்சு. சைனா காண்டேறுனனால, இப்ப சைனா என்ன பண்ணிட்டாங்க, "நீ என் பொருள் மேல டாக்ஸ் போடுறீல, ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இப்ப நீ எனக்கு பொருள் அனுப்புறீல, அதுல நான் டாக்ஸ் போடுறேன்" அப்படின்ட்டு. ஸோ சைனா வந்து என்ன பண்ணாங்கன்னா, அ சைனாக்கு வந்து கோலும், லிக்விஃபைடு நேச்சுரல் கேஸ் வந்து அமெரிக்கா அனுப்புறாங்க. அதுல வந்து என்ன செஞ்சுட்டாங்க, 15% வந்து இம்போர்ட் போட்டாங்க. அடுத்து ஆயில் மேலயும், அப்புறம் அந்த அக்ரிகல்ச்சர் ரிலேட்டட் ப்ராடக்ட்ஸ் மேல வந்து 10% வந்து டாக்ஸ் போட்டாங்க. யாரு? சைனா. ஸோ அடுத்து ரேர் எர்த் எக்ஸ்போர்ட் கண்ட்ரோல்ஸ். ஸோ ரேர் எர்த் எக்ஸ்போர்ட் கண்ட்ரோல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சைனால வந்து ஒரு 17 வகையான எலமெண்ட் இருக்கு. சைனால மட்டும் தான் அது கிடைக்கும். வேற எங்கேயும் கிடைக்காது. எந்த கண்ட்ரிலயும் கிடைக்காது. அது மட்டும் தான் உலகத்துக்கே வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுது. ஸோ அந்த ரேர் எர்த் எக்ஸ்போர்ட்ட அவங்க மினிமைஸ் பண்ணிட்டாங்க. மினிமைஸ் பண்ணிட்டாங்க, பேன் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்க வந்து அத குறைச்சுட்டாங்க. எக்ஸ்போர்ட் பண்றத. இப்ப இங்க என்ன நடந்திருக்கு? பிப்ரவரி 1ஆம் தேதி வந்து 10% டாரிஃப் போட்டாங்க. அடுத்து மார்ச் 4ஆம் தேதி மனசு நெறையாம இன்னொரு 10% டாரிஃப் போட்டாங்க. ஸோ அடுத்து சைனா அதுக்கு பதிலா இந்த 20% டாரிஃப் போட்டதுக்கு பதிலா இவங்க இந்த டாரிஃப்லாம் போட்டாங்க. ஸோ இவங்க சண்டை இன்னும் முடியல. இன்னும் அடுத்து கன்டின்யூ ஆகும். ஸோ கன்டின்யூ எங்க ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏப்ரல் 2ஆம் தேதி என்ன பண்ணிட்டாங்க, 34% வந்து இன்னும் டாரிஃப் போட்டாங்க. 34%னா ஸோ முன்னாடி எவ்வளோ இருந்துச்சு? 20% இருந்துச்சு. 20%க்கு அடுத்து இன்னும் 34 ஆட் பண்ணனால 54% வந்து டாரிஃப் இப்ப இவங்களுக்கு போட்டிருக்காங்க. ஸோ சைனா என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முன்னாடி எவ்வளோ இருந்துச்சு அவங்களுக்கு? இந்த 15% 10% ஸோ அவங்க என்ன செஞ்சுட்டாங்க, 54% நீ போடுறியா? நான் உனக்கு 34% போடுறேன் அப்படின்னு சொல்ட்டாங்க சைனா. ஸோ அடுத்து இன்னும் போகும். ஏப்ரல் 2ஆம் தேதி இது எல்லா கண்ட்ரிக்கும் போச்சு. ஸோ ஏப்ரல் 4ஆம் தேதி வந்து சைனா 34% அப்படின்னு போட்டாங்க. ஸோ அடுத்து ஏப்ரல் 7ஆம் தேதி, அதாவது இவருக்கும் காண்டேறுது ட்ரம்ப்புக்கும். என்ன நான் திருப்பி போடுறேன், அவன் எனக்கே திருப்பி போடுறான் அப்படின்னு. ஸோ அவங்க என்ன செஞ்சாங்க 50% ஆன் சைனா அப்படின்ட்டு ட்ரம்ப் சொல்ட்டாரு. ஸோ இப்ப என்ன சைனாக்கு மறுபடியும் காண்டாயிருச்சு. சைனா என்ன செஞ்சுச்சு, அமெரிக்கா மேல 84% வந்து போட்டுருச்சு. ஸோ இதுக்கு ட்ரம்ப் வந்து என்ன செஞ்சாரு, உடனே உடனே ரெஸ்பான்ஸ் பண்ணாரு. உடனே ரெஸ்பான்ஸ் பண்ணி என்ன சொன்னாருன்னா, "நான் உனக்கு 125% போடுறேன்" அப்படின்னு சொல்றாரு. ஸோ அடுத்து என்ன சொல்றாரு, "இல்ல 145 போடுறேன்" அப்படின்னு சொல்றாரு. ஸோ அடுத்து கடைசியா ஃபைனலா சைனா வந்து என்ன செஞ்சுச்சு, "நான் 125 நான் போடுறேன்" அப்படின்னு சொல்லுது. ஸோ மாத்துக்காட்டுல நான் போடுறேன், நான் போடுறேன், நான் போடுறேன். அடுத்து இவன் போடுறான், இவன் போடுறான். 2 பேரும் மாத்துக்காட்டுல சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க. நான் போடுறேன், நீ போடுறேன் அப்படின்னு. ஸோ எப்படியோ கடைசியா வந்து ஃபைனலா முடிவுக்கு வந்துட்டாங்க. முடிவுக்கு எப்போ வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மே 12ஆம் தேதி. ஸோ இந்த கடைசியா சண்டை இங்க எப்போ முடிஞ்சுச்சு? ஏப்ரல் 11ஆம் தேதி வந்து 125% வந்து சைனா போட்டிருக்கு. 145% வந்து அமெரிக்கா போட்டிருக்கு. ஸோ மே 12ஆம் தேதி பார்த்தீங்கன்னா, ஜெனீவால என்ன செஞ்சுச்சு, யுஎஸ் வந்து ஒத்துக்கிட்டுச்சு. சரி நான் குறைக்கிறேன் அப்படின்னு. ஸோ 145லேருந்து 30% கொண்டு வந்தாங்க.
அடுத்து சைனா பார்த்தீங்கன்னா 125லேருந்து 10% கொண்டு வந்தாங்க. எப்போ? மே 12ஆம் தேதி. 90 நாளைக்கு தான் இது பாஸ் ஆயிருக்கு. ஃபுல்லா பாஸ் ஆகல. 90 நாளைக்கு தான் ஆயிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா, நான் ட்ரேட் அக்ரீமெண்ட் பண்றேன் அப்படின்னு ஒத்துக்கிட்டாங்க. ஓகேவா? இத ஞாபகம் வச்சுக்கோங்க. ட்ரேட் அக்ரீமெண்ட் வந்து அவங்க பண்ண ஒத்துக்கிட்டாங்க. ஸோ அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து யூகே. யூகேனா லண்டன். லண்டனுக்கும் அமெரிக்காவுக்கும் ட்ரேட் டீல் நடந்துருச்சு. ஸோ என்ன ட்ரேட் டீல் நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூகேலேருந்து யூஎஸ்க்கு வந்துச்சுன்னா 25% வந்து டாக்ஸ் வரும். அதாவது ரூ. 100 எக்ஸாம்பிளா ரூ. 100 இருக்குன்னு வச்சுக்கோங்க. ரூ. 100 இருந்துச்சுன்னா யூஎஸ்க்கு வரும்போது அது ரூ. 125 வரும். எது? காரு. ஸோ இப்போ என்ன அப்படின்னா, ரூ. 100 இருக்கிறது ரூ. 110 வரும். ஒரு ரூ. 15 குறைச்சிருக்காங்க. 15% வந்து குறைச்சிருக்காங்க. எதில அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூகே மேட் கார்ஸ். யூகே மேட் கார்ஸ்ல வந்து அதாவது ஆட்டோமொபைல்ல குறைச்சிருக்காங்க. அடுத்து 0% டாரிஃப். எது மேல? ஏர்கிராஃப்ட் என்ஜின்ஸ் அண்ட் பார்ட்ஸ் மேல. ஸோ அடுத்து யூகே அதுக்கு பதிலா என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூகே ரிமூவ்ட் டாரிஃப் ஆன் யுஎஸ் பீஃப், எத்தனால் அண்ட் அக்ரி டூ செர்டைன் டிஜிட்டல் சர்வீஸ் டாக்ஸ். ஸோ அடுத்து இது எப்ப இது என்ன செஞ்சிருக்காங்கன்னா, இது ஃப்ரேம் ஒர்க் தான் இதா இருக்கு. ஃப்ரேம் ஒர்க் வந்து அக்ரீமெண்ட் வந்து ஓகே பண்ணியிருக்காங்க. ஃப்ரேம் ஒர்க்னா இதெல்லாம் இருக்கும், இதெல்லாம் இருக்கும், இதெல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இது கண்டிப்பா இருக்குமா, இருக்காதா அப்படிங்கிறது அந்த டேட்ல தான் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ ஃப்ரேம் ஒர்க் வந்து அக்ரீமெண்ட் பண்ணாங்க. அதுக்கேத்த மாரி வந்து ஓகே ஆயிருச்சு. இது வந்து இயர்லி மேல வந்து ஃப்ரேம் ஒர்க் வந்து ஓகே பண்ணாங்க. அதாவது இந்த மாரி இருக்கலாம், இந்த மாரி இருக்கலாம் அப்படின்னு அவங்க டிசைட் பண்றது. ஜூன் 16 டூ 30 அதாவது ஜூன் 16ல வந்து என்ன செஞ்சிருக்காங்கன்னா, ட்ரம்ப்பும் ஸ்டார்மர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூகேவோட பிரைம் மினிஸ்டர். ஸோ யூகே பிரைம் மினிஸ்டர் வந்து டீல வந்து அஃபிஷியலா சைன் பண்ணிட்டாங்க. ஸோ அதில அதே தான். ஆட்டோ டாரிஃப் வந்து 10% இதா இருக்கு. அப்புறம் 0% டாரிஃப் ஆன் ஏரோஸ்பேஸ் பார்ட்ஸ். ஸோ ஜூன் 30 வந்து எஃபெக்ட் ஆயிரும். அதாவது இப்ப எஃபெக்ட் ஆயிருச்சு. ஏன்னா இப்ப ஜூலை தான் நடக்குது. அடுத்து என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா டீல் வந்து ஃபைனல் ஆகல. இப்ப டீல் ஃபைனல் ஆனது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆட்டோவும் ஏரோஸ்பேஸ் செக்டர் மட்டும் தான். ஸோ இன்னும் என்ன பாக்கி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டீல், அலுமினியம்ல பாக்கி இருக்கு. அப்புறம் அதர் ஏரியாஸ் லைக் ஃபார்மா செக்டர்ல, டிஜிட்டல் சர்வீஸ்ல, ஃபுட் சேஃப்டில, அப்புறம் இதெல்லாம் இன்னும் பாக்கியா இருக்கு. ஸோ அடுத்து யுஎஸும், வியட்நாமும். யுஎஸும், வியட்நாமும் நீங்க ரீசென்ட்டா கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ கேள்விப்படாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. யுஎஸ்க்கும், வியட்நாமுக்கும் வந்து ட்ரேட் வந்து ஃபைனல் ஆயிருச்சு. ஸோ முன்னாடி எவ்வளோ இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஃபோர் ஏப்ரல் 2 10% தான் இருந்துச்சு. ஆஃப்டர் ஏப்ரல் அனௌன்ஸ்மென்ட் பார்த்தீங்கன்னா, 46% வந்து ஏத்திட்டாங்க. யார் மேல? வியட்நாம் மேல. ஸோ போஸ்ட் ஜூலை டீல் முடிச்ச பிறகு என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த 46%ல இருந்து 20% வந்து அவங்க கொண்டு வந்துட்டாங்க. அதாவது 46% வந்து அவங்க அந்த இதில போட்டிருந்தாங்க. அந்த போர்டு காமிச்சேன்ல, அந்த ஃபோட்டோல. அந்த போர்ட்ல வந்து 46% இருந்துச்சு. ஸோ இப்ப 20% முன்னாடி எவ்வளோ இருந்துச்சு? 10%. 10% வந்து இப்ப இன்கிரீஸ் ஆயிருக்கு. பட் இது முக்கியமா பார்த்துக்கோங்க. 40% டாரிஃப். 40% டாரிஃப் எதுல போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப வந்து எக்ஸாம்பிளா நீங்க என்ன செஞ்சுக்கோங்க, சைனா இருக்குன்னு வச்சுக்கோங்க. சைனா மேல இப்ப டாக்ஸ் எவ்வளோ இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 30% இருக்கு. ஸோ 30% இருக்கா? ஸோ இப்ப இவங்க என்ன செய்யலாம், சைனால இருந்து வியட்நாம் கொண்டு வந்துரலாம். வியட்நாம் கொண்டு வந்து, வியட்நாம்ல இருந்து மறுபடியும் அமெரிக்காவுக்கு அனுப்பலாம். எவ்வளோக்கு? 20%க்கு. இது பார்த்தீங்களா? இப்படி நம்ம குறைச்சுக்கலாம் 10%. பட் ஆனா ட்ரம்ப் அது முன்னாடியே சொல்ட்டாரு. இப்போ இந்த மாரி நீ செஞ்சா, அதுல உனக்கு 40% டாரிஃப் வந்து நான் இன்கிரீஸ் பண்ணிருவேன். அதுதான் டிரான்ஸ்ஷிப்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அதான் எக்ஸாம்பிள் ஃப்ரம் சைனா அப்படின்னு சொல்றாங்க. சைனால இருந்து வியட்நாம், வியட்நாம்ல இருந்து யுஎஸ்ஏ அந்த மாரி. அந்த மாரி பண்ணா 40% டாரிஃப் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இப்ப அமெரிக்காலருந்து வியட்நாமுக்கு வர்ற டீல்ல பார்த்தீங்கன்னா, ஒண்ணுமே இல்ல. முன்னாடி எவ்வளோ இருந்துச்சு? ஹை டாரிஃபா இருந்துச்சு. ரொம்ப ரொம்ப அதிகமா இருந்துச்சு. ஸோ ரொம்ப அதிகமா இருக்கிறது, இப்ப வெறும் 0% தான். வெறும் 0% தான். நீ எந்த பொருள் வந்து இப்ப வியட்நாமுக்கு வந்தாலும் 1% கூட டாக்ஸ் கிடையாது. அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டேக் இட் ஆர் லீவ் இட். ஸோ டேக் இட் ஆர் லீவ் இட் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப என்ன செய்றாங்க, 90 நாள் டைம் குடுத்தாங்களா? 90 நாள் டைம் எதுக்கு குடுத்தாங்க? டீல் ஃபைனல் பண்றதுக்கு. என் கூட வந்து பேசு. சப்ஸ் அ நெகோஷியேஷன் பண்ணு. நெகோஷியேஷன் பண்ணா தான் உனக்கு டீல் வந்து என்ன அப்படின்னு தெரியும். ஸோ இப்ப அவங்க என்ன சொல்றாங்க, ட்ரம்ப்பு, ஒரு சில கண்ட்ரிலாம் இன்னும் பேசாம இருக்காங்க. நெகோஷியேஷன் பண்ணாம இருக்காங்க, டீல பத்தி. ஸோ அதனால அந்த நெகோஷியேஷன் பண்ணாத கண்ட்ரிக்கு என்ன சொல்றாங்கன்னா, டேக் இட் ஆர் லீவ் இட் அப்படிங்கிற அவரு ஸ்லோகன் சொல்றாரு. ஏன் அப்படின்னா, என்ன செஞ்சுட்டாங்க, டொனால்ட் ட்ரம்ப் யுஎஸ் டாரிஃப் லெட்டர்ஸ் ரெடி ஃபார் 12 கண்ட்ரீஸ். இது எப்ப வந்த நியூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 5 ஜூலை 2025 வந்த நியூஸ். 12 கண்ட்ரிக்கு அவங்க என்ன செஞ்சிருக்காங்கன்னா, ஒரு லெட்டர் வந்து குடுத்துட்டாங்க. என்ன சொல்லி அப்படின்னா, "நீ வந்து என்கிட்ட நெகோஷியேஷன் பண்ணலைல, டீல் வந்து பேசலைல. ஸோ உனக்கு நான் அந்த போர்ட்ல எவ்வளோ டாக்ஸ் போட்டேனோ, அதே டாக்ஸ் தான் இப்போ உனக்கு விழுகும்." அப்படிங்கிற மாரி டாக்ஸ் போட்டு குடுத்துட்டாங்க. பட் அது எப்ப ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாரிஃப் லெட்டர் வந்து எப்ப ஆரம்பிக்குது? ஆகஸ்ட் 1ஆம் தேதி ஆரம்பிக்குது. 12 கண்ட்ரிக்கு போயிருச்சு. ஸோ 90 நாள் அந்த கிரேஸ் பீரியட்ல யாரும் வந்து டிட் நாட் சைன் ட்ரேட் டீல்ஸ் எழுதியிருக்காங்க பார்த்தீங்களா? டிட் நாட் சைன் ட்ரேட் டீல்ஸ். ஸோ அதனால ஃபார்மல் டாரிஃப் லெட்டர் வந்து அவங்களுக்கு போயிருச்சு. ஸோ எந்தெந்த கண்ட்ரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இப்ப
என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து அந்த 10% வந்து மினிமம் எல்லாத்துக்கும் 10% இருக்கு. ஆகஸ்ட் 1ஆம் தேதியிலேருந்து 10% ப்ளஸ் அந்த கண்ட்ரியோட பெர்சன்டேஜ். ஸோ ஒவ்வொரு கண்ட்ரி பார்த்தீங்கன்னா 25% to 40% கிட்ட இருக்கு. ஸோ அது என்னென்ன கண்ட்ரி அப்படின்னு வாங்க பார்ப்போம். ஸோ ஜப்பான்ல பார்த்தீங்கன்னா, முன்னாடி வந்து 2.5% இருந்துச்சு. ஏப்ரல் 2ஆம் தேதி பார்த்துக்கோங்க. எல்லா கண்ட்ரிக்கும் இந்த மாரி இருக்கும். 24% ப்ளஸ் 10% மொத்தம் 34% இருந்துச்சு. இப்போ 25%. ஸோ அடுத்து சவுத் கொரியாவுக்கு பார்த்தீங்கன்னா 25%. அடுத்து தாய்லாந்துக்கு பார்த்தீங்கன்னா 36% அதே தான் இருக்கு. ஸோ அடுத்து கம்போடியா பார்த்தீங்கன்னா 36% கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. அடுத்து இந்தோனேஷியா அதே தான் இருக்கு 32%. ஸோ அடுத்து பங்களாதேஷ்க்கு 2% குறைச்சிருக்காங்க. அடுத்து செர்பியா பார்த்தீங்கன்னா அதே தான் இருக்கு. அடுத்து சவுத் ஆஃப்ரிக்கா பார்த்தீங்கன்னா 30% அதே தான் இருக்கு. கஜகஸ்தான் பார்த்தீங்கன்னா 25% அப்படியே தான் இருக்கு. அடுத்து மலேசியா பார்த்தீங்கன்னா 10 to 25% இருந்துச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 25% இருக்கு. துனிசியா பார்த்தீங்கன்னா அதே 25% தான் இருக்கு. அடுத்து போஸ்னியா அண்ட் ஹெர்சிகோவினா பார்த்தீங்கன்னா 30% இருந்துச்சு. இப்பயும் 30% தான் இருக்கு. ஸோ அடுத்து லாவோஸ் பார்த்தீங்கன்னா 40% அப்படியே தான் இருக்கு. அடுத்து மியான்மர் பார்த்தீங்கன்னா 40% அப்படியே தான் இருக்கு. ஸோ இந்த எல்லா கண்ட்ரிக்கும் பார்த்தீங்கன்னா இது வந்து கன்ஃபார்ம் இல்ல. அவங்க வந்து ட்ரேட் டீல் சைன் பண்ணிட்டாங்கன்னா ஓகே தான். இல்லாட்டி இந்த டீல் தான். ஸோ அடுத்து இந்தியாவுக்கு என்ன? இன்னைக்கு டேட் எவ்வளோ? ஜூலை 8 ஃபைனல் டேட் எப்போ? ஜூலை 9. இன்னைக்கே வந்தாலும் வந்துடலாம் ட்ரேட் டீல். இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு. ஸோ இந்தியாவுக்கு எவ்வளோ விழுந்திருக்கு? இந்தியாவுக்கு பார்த்தீங்கன்னா 26%. ஸோ அமெரிக்காலேருந்து பொருள் இந்தியாவுக்கு வந்துச்சுன்னா 52% வந்து டேக்ஸ் வாங்குறாங்க. ஸோ இன்னைக்கு வெயிட் பண்ணுவோம். என்ன வருதுன்னு பார்ப்போம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம டைமில் ஜூலை 8ஆம் தேதி வந்தாலும் வந்துடும். வரலைன்னா ட்ரேட் டீல் பேசிக்கிட்டு தான் இருக்கான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்தியாவோட ட்ரேட் டீல் எப்போ வருமோ அப்பயே வீடியோ அப்லோட் ஆயிரும். மற்றபடி அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நான் தான் ஸ்டாக்கர். குட் பை. வீடியோ இன்ஃபர்மேட்டிவாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணிடுங்க. டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. குட் பை.